யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ஜிபிஎம் எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த பின்பு தம்முடைய சீசர்களோடு கூட 40 நாட்கள் பேசி கொண்டிருந்தார். கடைசியாக அவர் பரலோகம் செல்லும்போது லூக்கா 24வது அதிகாரம் 46, 47, 48 ஆகிய வசனங்களில் இயேசு கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுதிருக்க வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சர்வதேசத்தவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதற்கு நீங்களே எனக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று அவரை பின்பற்றின அந்த 12 சீசர்களையும் சாட்சியாக நிறுத்தி சென்றார். அன்புக்குரியவர்கள், அன்றைக்கு 12 பேர், அதை தொடர்ந்து 120 பேர், அதை தொடர்ந்து 3120 பேர், அதை தொடர்ந்து 8120 பேர். அப்போஸ்தலர் 8:4 வாசித்து பார்த்தோம் என்றால், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏன் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும்? உலகில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நிம்மதி வேண்டும், சமாதானம் வேண்டும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது என்கிறதை குறித்து ஒரு நிச்சயம் வேண்டும். பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோன்னா இந்த ஊருக்கு போகிறோம்னு சொல்லி தெளிவாக டிக்கெட் எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் கட்டாயம் பரலோக சிந்தையோடு இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் வீட்டிற்கு வர முடியாது என்று சொல்லி தெளிவாக சொல்லிவிட்டு யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்படி யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிந்து ஆங்காங்கே வசனத்தை பிரசங்கித்தார்களோ, மார்க்கு 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனங்களை உறுதிப்படுத்தினார். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தில் சுமார் 270 மிஷனரிமார் இந்தியாவின் 25 மாநிலங்களிலே, அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளில் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும் என்கிற நற்செய்தியை பிரசங்கிக்கிறோம். இதுவரையிலும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 935 கிராமங்களிலே சபைகளை உருவாக்குவதற்கும், ஆண்டவரின் கிருபையினாலே 70 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கும், தேவனுக்கு மகிமையாக சுமார் 20 இடங்களிலே ஆலய கட்டுமான பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 2 ஆலயமும், மகாராஷ்டிராவில் 1 ஆலயமும், நேபாளில் 3 ஆலயமும் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபமணி கொடுங்கள். நம்முடைய இந்திய திருநாட்டில் சுமார் 4 லட்சம் கிராமங்களில் இன்னும் ஆலயம் கிடையாது. அருமையானவர்களே, ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபமணி கொண்டிருக்கிறோம். மும்பை பேராயர் பிரபு அவர்கள் நம்முடைய பணி மையங்களுக்கு வந்து குஜராத்தில் 2 ஆலயத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு ஒரு ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு அந்த ஆலய கட்டுமான பணி தேவைகளை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்து சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசம் எங்கிலேயும் நற்செய்தி அறிவிக்கிறதற்கு இன்னும் ஒரு 410 மிஷனரிமார் எங்களோடு இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதோடு கூட ஆலயம் கட்டி தாருங்கள் என்று சொல்லி பல இடங்களில் நிலங்களை அநேகர் கொடுக்கிறதற்கு முன் வருகிறார்களாகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் உலக அளவில் எடுத்த ஆய்வின்படி 2% பணங்கள் மாத்திரம்தான் மிஷனரி ஊழியங்களுக்கு என்று சொல்லி செலவு செய்யப்படுகிறது. 2% மக்கள் மாத்திரம்தான் மிஷனரி பணியில் ஈடுபாடு வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கொடுத்து போன கடைசி கட்டளை இன்னும் நம்முடைய தேசத்தில் வெளிநாட்டினரை வைத்து செய்ய முடியாது. நம்முடைய தேசத்தில் இருக்கிற நாம் தான் நம்முடைய தேசத்து மக்களை நான் சந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஜாதகம் சரியில்லை, என் நேரம் சரியில்லை, விதி சரியில்லைன்னு சொல்லி ஏராளமான தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை தேசம் எங்கிலேயும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. போதை உலக அளவிலே பெருகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற நாட்களில் பாவ பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். இந்த வேதம் மாத்திரம்தான் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறது. வேறு எந்த புஸ்தகத்திலையும் மனம் திரும்புங்கள்,
பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் எங்கேயும் அழைப்பு பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனம் திரும்புதலுக்கான அழைப்புகளை ஒவ்வொருவரும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீடி ஸ்டட் என்ற மிஷினரி சொல்லும்போது ஒரு மனிதன் கூட நரகம் போகக்கூடாது என்பதற்காக நரகத்தின் வாசலில் ஆண்டவர் எனக்கு ஊழியம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் நரகத்தின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் சுமார் 148 கோடி ஜனங்கள், 148 கோடி ஜனங்களுடைய உள்ளத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒருவர் கூட நரகம் போகணுன்னு ஆசையே இருக்காது. எல்லாருக்குமே பரலோகம் போகணுங்கிறக்காக தான் தெய்வத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நீ தேடுகிற நிம்மதி இயேசுவில் உண்டு. நீ பரலோகம் போகணுன்னு வாசிக்கிறியே, அதற்கு இயேசு ஒருவரே வழி. மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இது சொல்வதற்கு சுமார் 410 பேர் எங்களிடத்துல ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒரு 3000 ரூபாய் உங்கள் குடும்பத்தின் சார்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிஷினரியை நம்ம அனுப்பி வைக்கலாம். இப்படி ஒரு மிஷினரியை நம்ம பொறுப்பெடுத்து அனுப்புறதன் மூலம் அருமையானவர்களே ஒரு 100 கிராமம் மாறும். அருமையானவர்களே, 10,000 பேருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பார்த்துங்க. ஆகவே கிறிஸ்து இயேசுவை நம்ம சந்திக்கும்போது ஒருவர் கூட வெறுமையாக சந்திக்கக்கூடாது. லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அன்பானவர்களே, நம்ம வீடு கட்டுறதுனால, பெரிய பெரிய சொத்துக்களை வாங்குறதுனால, இல்லைன்னா பட்டம் வாங்குறதுனால, பிள்ளைகளுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் செய்கிறதுனால பரலோகத்தில் சந்தோஷமே கிடையாது. சந்தோஷம் எப்போ? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம். அன்பானவர்களே, இந்த மனம் திரும்புகிற இந்த ஊழியத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபாடு வைக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் வீணாக விடவே மாட்டார். இன்றும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். அருமையானவர்களே, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது ஒரு பிட்டு நிலம் கூட அவருக்கு சொந்தமாக கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நீ கால் மிதிக்கும் தேசம் எங்கேயோ வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் இடங்கொண்டு பரம்புவா என்று சொல்லி தேவனை ஆசீர்வதித்தார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் அடிக்கடி உன் கூடாரத்தை மாற்றுன்னு சொல்லுவார். எப்போ கூடாரத்தை மாற்றினாலும் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் அங்கே போய் கூடாரம் போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டு அதன் பின்பு தான் கூடாரமே போடுவார். தாவீது என்ன சொன்னார் பாருங்க, கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டுற வரையிலையும் நான் என்னோட படுக்கையில் ஏற மாட்டேன். கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்காக நான் உபவாசத்தோடு கண்ணீரோட ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் இப்படி தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சையும் வைராக்கியத்தையும் வைத்திருந்ததுனால தான் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு வரையும் அவர்களுடைய பெயர்களை குறித்து வாசிக்கிறாகவே. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற மாபெரும் செத்து பரலோகத்தில் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டுறது. ஆண்டவர் உங்களுடைய சந்ததியை மறக்கவே மாட்டார். உங்கள் குடும்பத்து பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அவர்களை கையிட்டு ஆசீர்வதிப்பார். ஆமோஸ் 9:12 சொல்கிறாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் எழும்ப கட்டுவேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மிஷினரி ஊழியத்தில் ஈடுபடுங்க, மிஷினரிகளை அனுப்பி வைங்க, ஆலயங்களை கட்ட முன்வாருங்கள். ஆலயங்கள் கட்டுவதற்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 8 லட்சம் ரூபாய் கட்டுறோம். அருமையானவர்களே, 7 லட்சம் ரூபாய் கட்டுறோம், 6 லட்சம் ரூபாய் கட்டுறோம், 5 லட்சம் ரூபாய்க்கு 600 சதுரடியில் கட்டுறோம். வாங்க, வந்து பிரதிஷ்டை பண்ண வாருங்கள். அருமையானவர்களே, ஒரு ஆலயம் கட்டுறதன் மூலம் அந்த கிராம மக்களுக்கே ஒரு விடுதலை, அந்த கிராம மக்களுக்கே ஒரு சந்தோஷம், அந்த கிராம மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம் ஒளியும். குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக ஆரம்பிப்பாங்க. குடும்ப வாழ்வு சிதைத்து காணப்படக்கூடிய இந்த நாட்களில் குடும்பங்கள் சீர்பட ஆரம்பிக்கும். அன்புக்குரியவர்களே, கடந்த நாளில் நான் ஜம்மு காஷ்மீர் போய்விட்டு அங்கேருந்து புஜ்ஜி போகிற வழியில் போனேன். அப்படி போய் இருக்கும்போது ஒரு கிராமத்தை சந்தித்து, அந்த கிராமத்தில் ஒரு மகள், அவள் வந்து பிறக்கும்போதே பேரலைஸு. ஆகவே கை கால்கள் செயல்படாமல் இருக்கும்போது அவள் கையில் எப்படி ஒரு கைப்பிரதி கிடச்சிருக்கு. அதை படித்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி தொடர்ந்து இந்த இயேசுவின் செய்தி எங்கே கேட்கலான்னு சொல்லி தேடி ரேடியோ மூலமாக டிவி மூலமாக நற்செய்தியை கேட்டு அவள் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவளுடைய அந்த விசுவாசம் அந்த குடும்பத்தை பற்றியிருந்து, பக்கத்து குடும்பத்தை பற்றியிருந்து இன்றைக்கி 35 குடும்பங்களை அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஆலயம் கிடையாது, ரோட்டில் வீட்டில் திண்ணையில் தான் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இவர்கள் விடுதலையோடு ஆராதிக்கிறதற்கும் இவர்கள் மத்தியில் தொடர்ந்து பேப்டிசம் கொடுப்பதற்கும் நாம் எழும்பி இருக்கிறோம். ஆண்டவர் அந்த மக்கள் மத்தியில் தொடர்ச்சியான நல்ல வாஞ்சையை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிலம்
கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் நிலம் உங்களுக்கு தர்றோம்னு சொல்லி நிலத்தை காட்டினாங்க. அஸ்திவாரம் போட்டு வந்தோம். அதுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த பகுதிகளில் பண்டிட் மக்கள், நிறைய இஸ்லாமிய மக்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஆலயங்கள் கட்டி எழும்ப வேண்டியதாக இருக்கிறது. அதோடு கூட நான் 9 இடங்களில் ஆதிவாசி பிள்ளைகளுக்கு என்று சொல்லி விடுதி நடத்துகிறோம். ஒரு விடுதியில் படிக்கிற பிள்ளைகள் ரூ. 600 ஒரு குழந்தையுடைய படிப்பு. அதே போல் மிஷினரிகளுடைய பிள்ளைகள், இந்த வாரத்திலிருந்து மிஷினரிகளுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க. நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியல, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை அனுப்ப முடியலன்னு சொல்லி எங்களோட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஒரு குழந்தைய நீங்கள் படிக்க வைக்கலாம். அதுக்கு ரூ. 1000 பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது மூலம் உங்கள் வீட்டில் அளவு கடந்த விருத்தியை உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் தருவார். அதோடு கூட 22 இடத்துல டியூஷன் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பயங்கரமான எதிர்ப்பு நிறைந்த காலங்களில் டியூஷன் சென்டர் மூலமாக நற்செய்தி கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும் செல்லும் என்று சொல்லி டியூஷன் நடத்தி கொண்டிருக்கிறோம். விபிஎஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தின் மூலம் 100% மக்கள் பரலோகம் செல்லணும். 100% இந்த ஊழியத்தின் மூலமாக மக்கள் ரட்சிக்கப்படணும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிராமங்கள்லையும் சபைகளை உருவாக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துலையும் 200 பேர் 300 பேர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீங்கள் ஆத்துமாதாயம் செய்யணும்னு சொல்லி பீப்புள் குரூப் மூவ்மெண்ட் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசிகளையும் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பயிற்சி திட்டங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அருமையானவர்களே, கடந்த வாரம் ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடும்போது அம்பாபேன் என்ற ஒரு சகோதரி எழும்பி சாட்சி என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய 2 செஸ்ட்லேயும் கேன்சர் வியாதி உடல் முழுவதும் பரவி ஒரு விதமான துர்நாற்றம் எடுத்து யாருமே பக்கத்தில் வரமாட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, இனி மரணம் தான், அதனால் வீட்டுக்கு போயிடும்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இப்படி அழுகையோடும் கண்ணீரோடு இருக்கிற வேளையில் தான் என்னுடைய கணவருக்கு நற்செய்தி வந்தது. எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த மிஷினரியை. எனக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண கொஞ்சம் நேரத்துலேருந்தே அவனுடைய உடலில் ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிறது போல் உணர ஆரம்பித்தேன். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து டாக்டர் வந்து அந்த வலிபோக்கு மருந்து தான் கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு மிஷினரி அண்ணா ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது உடலில் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 15 நாளில் கம்ப்ளீட்டாக என்னுடைய பாடி கியூர் ஆயிடுச்சு. பாருங்கள், என்னுடைய சரீரம் இயேசுவின் சரீரமாக, ஒரு குழந்தையின் சரீரமாக எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அம்மா சாட்சி சொல்லி கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, இப்படி உயிர் தெழுந்த ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புவது, அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் இப்படி அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. மாதந்தோறும் ஆத்ம சவால் என்ற ஒரு பத்திரிக்கை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிக்கை ஒரு இலவச பத்திரிக்கை. அருமையானவர்களே, உங்களுடைய முகவரிகளை அனுப்பி வைத்தீர்கள் என்றால் இலவசமாக இதை அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவை சந்திக்கும்போது வெறுங்கையோடு நம்ம யாருமே சந்திக்கக்கூடாது. ஆகவே இயேசுவை சந்திக்கிறதற்கு நம்ம தினந்தோறும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதேபோல் இப்படி ஒரு காணிக்கை பெட்டி நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டி நிறைய இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு தேவை இருக்கிறது. நீங்கள் காணிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த காணிக்கை பெட்டியில் நீங்கள் காணிக்கை சேகரித்து வைத்து உங்களுக்கு நிறைந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃபோன் நம்பரில் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா வந்து அதை எடுத்து செல்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியத்தை நீ கொடுக்கிற சிறப்பு நன்கொடைக்கு 8DG எக்ஸப்ஷன் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ள அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தில் தொடர்ந்து உங்களுடைய பங்குகள் என்ன என்பதை தீர்மானம் எடுங்கள். நீங்கள் காணிக்கை அனுப்புவதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் 9043 867550 9444737550. உங்களுடைய ஜபங்களுக்காக, உங்களுடைய காணிக்கைகளுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபை ஒழுங்குபடி கம்மன்சி வந்து பாருங்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை தெரிந்து கொள்ளும்போது அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே ரவி, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, வாப்பா வந்து தங்கி பார், என்னோடு இருந்து பார் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார்.
என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளை, இதை தொடர்ந்து யோவான் 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்திரேயாட்ட சொல்கிறாங்க. உடனே அந்திரேயா என்ன பண்ணுறாரு, அதை பிலிப்பிட்ட சொல்லி கடைசியாக இயேசுநாதர்கிட்ட தகவல் போகுது. இயேசுவானோட்ட தகவல் பண்ண இயேசு என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்து விட்டது. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, உலகம் என்னை தேட ஆரம்பித்து விட்டது, உண்மையான கடவுளை தேட ஆரம்பித்து விட்டது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லியிருப்பார்னா, அன்றைக்கு காட்டிலும் இன்றைக்கு இந்த உலகம் எவ்வளவாக ஆண்டவரை தேடுகிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, தேடிக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீ தேடுகிற இயேசு என்னிடத்தில் இருக்கிறார், என்னோட இருக்கிறார் அப்படின்னு நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்னு சொல்லி யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவங்களுடைய வீட்டுக்கு முன்னால் அந்த குடுகுடுப்பை நிற்கிறான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி உடனே பொதுவாக அவனை பார்த்தாலே எல்லாரும் காலண்ணா எட்டனா கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவருக்கு காப்பி டீலாம் போட்டு கொடுத்து கடைசியில் இந்த வேறுகடலாம் உடச்சி கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் நிற்கும்போது அவன் கேட்குறாக்கா, நீ பார்த்தாலும் எல்லாரும் காலண்ணா ஒரணா கொடுத்து ஓடுறான்னு துரத்தி விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ அன்போடு கூட உபசரிக்கிறீங்களே, நான் உங்களை சபிச்சிருவேன், உங்கள் வீட்டில் செய்வனை வைப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா, தம்பி நீங்கள் சபிக்கவும் மாட்டீங்க, செய்வனும் வைக்க மாட்டீங்க, அப்படியே வச்சாலும் அது எனக்கு பலிக்காதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கையை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா அங்கே இயேசுநாதர் படமாக இருக்காக்கா. இந்த இயேசுவை நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே உள்ளேருந்து ஒரு ஏற்பாடு பையில கொண்டு கொடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்டுடைய துணையெல்லாம் கொஞ்சம் பழைய துணையெல்லாம் கொடுத்துட்டு, தம்பி போங்க அப்படின்னா அவர் பைபிள் காலேஜ் போய் இன்னைக்கு சுவிசேஷகராக இருக்கிறார் பார்த்துக்குங்க. ஏன் அன்பானவர்களே, இப்படி எத்தனை பேர் நம்மிலே வந்து பாருங்கள்னு சொல்லும்போது இயேசுவை வெளிப்படுத்துவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் இயேசுவை தேடிக்கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை யார் கொடுக்குறோம், யார் அவர்கள் தேடுகிற விடுதலை கொடுக்குறோம்னு சொல்லி யோசித்து பாருங்க. மத்தேயு 11:28 பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்தவர்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கல. உலகில் இருக்கிற ஒவ்வொருவரும் வாங்க, வேதனையோடு இருக்கிறவங்க வாங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்க வாங்க, உங்கள் துன்பம் துக்கம் துயரம் எல்லாம் மாறி போகும், வாருங்கள் என்னிடத்துல அப்படின்னு சொல்லி இயேசு அழைப்பு கொடுக்குறார். அழைப்பு கொடுத்துட்டு 29வது வசனம் என்ன சொல்கிறாரு, என்னுடைய நுகத்தை அதனால் என்னுடைய போதகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும். என் அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து கொடுக்குற நிம்மதி வேணும், ஆனால் இயேசுவின் போதனைகள் வேண்டான்னு சொல்லி தான் நம்ம இதில் நிறையவே நினைக்கிறோம். அதில் எழுதியிருக்கு, என் நுகத்தை ஏற்றுக்கொள். நுகம்னா மாட்டுக்கு மேலே தூக்கி வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு இது மாதிரி. அது பற்றப்புறம் அந்த மாடு ஓட்டுநர் என்ன சொல்கிறாரோ அந்த ரூட்டில் தான் போய் ஆகணும். ஏர் உள்றதுக்கு ஏர் மேலே அந்த நுகத்தை தூக்கி வைப்பாங்க. அந்த மாடு நிலத்தில் நின்றுச்சுன்னா இஷ்டத்துக்குலாம் போக முடியாது. அந்த ஏர் ஓட்டுநர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே தான் போய் ஆகணும். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய போதனைக்குள்ளாக வந்து பாருங்கள், அப்போ தான் அந்த சமாதானம் கிடைக்கும். பார்த்துக்குங்க, பரிசுத்த பவுலுக்கு இளைய வயதிலிருந்து அவங்க அம்மா நிறைய வசனத்தை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே பக்தி போர்வையில் வளர்ந்தார். ஆனால் நிம்மதி கிடையாது, ஏன்னா ரட்சிக்கப்படலை. மெய்யான தெய்வமாகிய இயேசுவையும் அவருடைய சீசர்களையும் கொலை செய்வதற்காக துடித்து நின்று கொண்டிருக்கும்போது ஒரு நாள் இயேசு அவர்களை சந்திக்கிறார். சந்தித்த உடனே என்ன சொல்கிறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை நிந்திக்கிறாய், ஏன் உன்னையே நீ துன்பப்படுத்தி கொள்ளுகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னையே நீ ஏன் காயப்படுத்தி கொள்ளுகிறாய், மாட்டு என்கிற அந்த நுகத்தில் நீ இப்போ கட்டப்பட்டுட்ட, நீ ஏன் எட்டி ஓதிச்சு அடி வாங்கிக்கிட்டே இருக்கிற, என்னைக்கு நீ மனம் மாற போகிற. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிற வார்த்தை குறியோ, ஆண்டவரே என்னை நீர் ஆட்கொள்ளும், நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு நீர் சொல்லித்தாரும். என் அன்புக்குரியவர்கள், அன்றைக்கு இயேசுவுக்கு அவர் கீழ்ப்படிந்து உலகமெங்கிலேயும் இந்த இயேசுவின் சமாதானத்தை பிரசங்கிக்கிறவராக அவர் செயல்பட்டார். என் அன்பானவர்களே, இப்படி இயேசுவின் நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு இளைஞன் வருகிறான். அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் பரலோகம் செல்லணும், அதுக்கு நான் என்ன செய்யணும். உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, எப்பா நீ நியாயப்பிரமாணங்களெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு, பரலோகம் பெறலான்ட்டு. நான் என்ன சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். மத்தேயு 19:22 பார்த்தீங்கன்னா, இயேசு அவன் மேலே அன்பு கூர்ந்து என்ன சொல்கிறாரு, தம்பி உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று தான தர்மம் பண்ணிவிட்டு ஏன் பின்னாடி வா, நான் நீ பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் ரொம்ப துக்கமாக மனம் நுழைந்து வெளியே போனான்னு சொல்லி எழுதியிருக்கு. பாருங்கள்,
இயேசுவினிடத்தில் வந்து துக்கமுகமாக திரும்பி போனவங்க 2 பேர். ஒன்று இந்த பணக்காரன், இன்னொன்று அந்த ஏழை, அந்த பயங்கரமான யூதாஸ் பார்த்துக்குங்க. வேற யாரும் கிடையாது. என் அன்புக்குரிய இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா பணத்து மேலே ஆசை, சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு பிள்ளை கூட இருக்கையில், ஒரு குழந்தை தான் இருக்கும், சேர்த்து வைக்கிறாங்க. வீட்டுக்கு மேலே வீடை வாங்குறாங்க. எத்தனை கிராமத்தில் கோயில் இல்லை, எவ்வளோ பேர் இன்னும் படிக்கலை பாருங்கள். மிஷினரியை ஏன் நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடாது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, இந்த இளைஞனுக்கு அவனுடைய சொத்து மேலே அவ்வளோ பற்று பெற்று, ஆனால் பரலோகம் போகணும். இயேசு என்ன சொல்கிறாரு? பணக்காரன் பரலோகம் போகிறத காட்டிலும் ஒரு ஒட்டகம் ஊசியின் காதில் எளிதாக நுழைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, நிறைய பேருடைய கண்கள் இன்றைக்கும் அப்படி தான் ஒரு குருட்டு கண்களாக இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய கண்களை சற்று விரித்து பாருங்கள். கதிர்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு 2026 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், இந்த கதிர்களை அறுவடை செய்வதற்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அருமையான அன்னைக்கே சொன்னார்னா இன்னைக்கு எவ்வளோ கதிர்கள் இருக்கும் இல்லையா? நாங்கள் மிஷினரி இயக்கத்தை நடத்துகிறோம். எங்களுடைய மிஷினரிகிட்ட சொல்வேன், தம்பி 2026 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சொல்லியிருக்கிறார், பயிர்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு நீ உண்மையான அறுவடையாளனாக இருந்தால் அறுவடை உனக்காக காத்திருக்கிறது. இப்போ அறுவடை செய்யுங்கள். அதனால தான் மாதந்தோறும் 150 பேர், 200 பேர், 300 பேர் ஞானஸ்நானம் எடுத்து ஒரு மாதத்தில் எப்படி 10-12 கிராமங்களில் நாங்கள் சபைகளை உருவாக்குகிறோம். என் அன்புக்குரிய ஆணுடைய பிள்ளைகளை, பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. அந்த பணத்தை தேவனுடைய அரசுக்காக, தேவனுடைய ராஜ்ய விருத்திக்காக எத்தனை பேர் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் உலக அளவில் பெரிய பணக்காரர் ராக்ஃபெல்லர் தத்துக்குங்க. அருமையானவர்களே, பெரிய உலக பணக்காரர். ஆனால் திடீர்னு ஒரு பெரிய கொடிய நோய். டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வந்தால் உடனே செத்து போயிடுவீங்க. ஆகவே அவர் 48 வயசில் 2 அறைக்குள்ளே போயிட்டார். இனி செத்து போயிடுவனுக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நொந்து போய் கடைசி அந்த பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் ஆசீர்வதிக்கும்னு சொல்லி அவருடைய பிள்ளைகளாக ரூம்குள்ளே வர சொல்கிறார். பிள்ளைங்க ரூம்குள்ளே வந்த உடனே ஐயோ பேய் பிசாசுன்னு ஓடிட்டாங்க. ஏன்னா கரடு முரடாயிடுச்சு, கையெல்லாம் தலைமுடியெல்லாம் ஜட முடியாச்சு. உடனே தன்னுடைய அட்வொகேட்டை கூப்பிட்டு சொன்னாராம், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டில் நிறைய பணம் இருக்குது, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் சொல்லி ஆரம்பிங்க. உலகிற்கு ஒளியை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒளியின் வசனத்தை உலகமெங்கிலேயும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆகவே ஏழை ஜனங்கள் கையிலையும் பைபிள் இருக்க வேண்டும். அதற்காக இந்த பணங்களெல்லாம் எழுதி வையுங்கள் சொல்லி அவர் அனுப்பி வச்சாராம். இதை தொடர்ந்து நிறைய இடங்களில் பைபிள் இலவசமாக, அதே சமயம் விலை குறைவாக கொடுக்கப்பட்டுச்சு. பார்த்துங்க, கடைசி அவர் வாழ்ந்துட்டு இருந்த காலங்களில் தான் இந்த பெரியம்மா நோயின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அந்த காலத்தில் பெரியம்மா நோய் பார்த்தாலே எல்லாரும் ஓடிடுவாங்க. இந்த கொரோனா மாதிரி கம்ப்ளீட்டாக லாக்டவுன் ஆன ஒரு பாதிப்பு பார்த்துடுங்க. ஏன்னா மிலிட்ரிக்காரங்க கூட ஓடிடுவாங்க, அரசு அதிகாரிகள் ஓடிடுவாங்க. எல்லா கிராமத்துலேயும் வேப்பலை தொங்க விட்டு, எல்லா வீடுகளையும் தொங்க விட்டு பயந்து நடுங்கி கொண்டிருந்த இந்த காலத்தில் ராக்ஃபெல்லர் சொன்னாராம், உலகத்தை சாத்தான் அழித்து கொண்டிருக்கிறான், பிசாசின் கிரியை அழிக்கும்படி வந்த தெய்வகுமாரன் இந்த சாத்தானுக்கு ஒரு ரெமிடியை வைத்திருக்கிறார். ஆகவே ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் இந்த பெரியம்மை நோய்க்கு ஒரு ரெமிடியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி அருமையானவர்களை வேகமாக மருத்துவத்துறை ஆராய்ச்சி செய்தது. எல்லாவற்றையும் செய்து அந்த நாட்களில் பென்சிலின் என்ற ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடித்தார். இந்த பென்சிலின் என்ற இன்ஜெக்ஷனை உலகமெங்கிலேயும் இலவசமாக ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஸ்பான்சர் பண்ணி போட்டாங்க. விளைவு இந்த பெரியம்மை நோய் உலகமெங்கிலிருந்து ஓடிவிட்டது. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை எதற்காக சொல்கிறேன்னா, 48 வயசில் டாக்டர் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல. ராக்ஃபெல்லர் சாகும்போது 98 வயசாக ஒரு 50 வருஷம் இருந்து நிறைய நன்மைகளை செய்தார். அவருடைய தொழிலும் உலக அளவில் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கண்களை குருடாக்காதபடி சரியா சற்று திறந்து வைத்து செயல்படுங்கள். அருமையானவர்களே, தாவீது என்கிற ஒருவர் இருந்தார் இல்லையா? அவருடைய கையில் ஒரே ஒரு கவன்கள் இருந்துச்சு. இந்த கவன்கள் தான் இஸ்ரவேல் நாட்டையே சீரழித்து அவமானப்படுத்திக்கிட்டு இருந்த இந்த கோலியாத்தை சாதாரண ஒரு கவன்களை வைத்து அவர் வெற்றி பெற்றார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம நம்பி தந்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகள், திறமைகள், பொக்கிஷங்களை வைத்து தேவனுடைய அரசை ஸ்தாபிக்கிறதுக்கு, இல்லைன்றா நம்ம மேலே, நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற சாபக்கேட்டை நீக்குவதற்கு நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள்ல. சவுலுக்கு முன்னால் போய் நான் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனை இப்படி அவமதித்து நிந்தித்து கொண்டிருக்கிற இந்த அவமானத்தில் இருந்து நான் என்னால் முடிந்ததை நான் செய்வேன், விடுவிக்க என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் அவன் உடல் முழுவதும் அந்த அந்த போர் வீரனுக்கான எல்லா ஆயுதங்களையும் போட்டு நடந்து பார்த்தா இதெல்லாம் எனக்கு ஆகாதுங்க, என் கையில் ஒரு கவன்கள் இருக்குது, இயேசு அங்கூட இருக்கிறாரு, நான் காரியத்தை முடிச்சுட்டு வரேன். அருமையான விசுவாசத்தோடு போகிறாரு. அந்த கொடிய கோலியாத்துடைய தலையோட ராஜா வந்து சந்திக்கிறார். பார்த்துங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்த அவமானங்கள் எல்லாம் துடைத்து போடப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்தின் மூலம்
நீங்களும் உங்களால் இயன்ற நன்மைகளை செய்து நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம இந்த உலகத்திற்கு இயேசுவை காட்ட வேண்டும். மகாத்மா காந்திகிட்ட ஒரு நாள் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி போய் சொன்னார், ஐயா நாங்கள் நல்லா தான் சுவிசேஷம் சொல்கிறோம், நிறைய தான தர்மங்கள் பண்ணுறோம், பள்ளிக்கூடம் ஹாஸ்டல்லாம் நடத்துகிறோம், ஆனால் ஒருத்தன் கூட கிறிஸ்தவனாக மாற மாட்டேங்கிறான், நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் சொல்கிறது சரியில்லையா, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சரியில்லைன்னு கேட்டால் உடனே அவர் என்ன சொன்னாரா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் சொல்கிற வசனத்தை வாழ்ந்து காட்டுங்கள். நான் இந்த பைபிளில் மலை பிரசங்கம் கோல்டன் ரூல்னு சொல்லி அந்த மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 என் வாழ்க்கையில் தினந்தோறும் படித்ததை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா? இல்லை, யோசித்து பாருங்கள் என் அன்பானவர்களே. கம்மன் சி என்று சொல்லி இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கும்போது நம்ம அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நான் நடந்து கொள்கிறோமா? நம்ம கூட வந்தால் ஜனங்க இயேசுவை பார்க்க முடியுமா? அருமையானவர்களே, நம்ம கூட இருந்தால் இயேசுவை ஜனங்க சந்திக்க முடியுமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, ஒருவேளை எல்லாருடைய திருப்தியோட போய் ஊழியம் செய்ய முடியாது. இயேசு சொன்னார், தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணும். அருமையானவர்களே, வேறொருவன் வருகிறான். லூக்கா 9:61 வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்ட அனுபவித்து வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இவர் என்ன சொல்கிறாரு, உங்களை பின்பற்றணும், உங்களை ஆராதிக்கணும்னு சொல்ல முடிவு பண்ணிட்டானா, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் திருப்திப்படுத்தணும், ஆமாம் எல்லாருக்கும் நான் எல்லார்ட்டையும் போய் நான் டாட்டா சொல்லிட்டு வரணும், அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து இதில், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற அனுப்பி கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கிறதற்கு உலகம் உங்களுக்கு அனுமதி தராது. பாருங்க, இந்த இஃப் இல்லை ஆனால் அப்படின்ற வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க எந்த காரியத்திலையுமே உறுதி இல்லாதவர்கள், விசுவாசத்தில் பலவீனமானவர்கள், சோம்பேறிகள், சாக்குப்போக்கு சொல்லுகிறவர்கள், சுயமாக சொந்த காலில் நிற்கிறதற்கு திராணி அற்றவர்கள், இப்படிப்பட்டவருடைய வார்த்தையில உறுதியே இருக்காது. அதனால தான் இயேசு என்ன சொல்றாரு, லூக்கா 9:62 கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய அரசுக்கு தகுதியானவன் அல்ல. எப்படி லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உலகத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார்களோ அதே போல இவரும் மாறிவிட்டார். என் அன்பானவர்களே, ஒருவேளை இயேசுவே வந்து பாருங்கள், இயேசு என்றால் இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறதே, வந்து பாருங்கள்னு சொல்லி இயேசு அழைப்பு கொடுத்தாரு. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா இயேசுவை காணக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட பேசுவாராக. தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கு, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறதோட அவரை பின்பற்ற தீர்மானிங்கள். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோட தொடர்ந்து பேசும். ஒருவர் கூட ஆண்டவரே நீர் வரும்போது கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீர் வரும்போது வெறுங்கையோடு யாருமே சந்திக்கவே கூடாது. ஆண்டவரே, ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு வேதனையோடு கண்ணீரோடு தவித்து கொண்டிருக்கிற இந்த உலக மக்களை உம்பக்கமாக இழுத்து நீர் கொடுக்கும் மெய்யான ஆறுதலையும் சமாதானையும் ஒவ்வொருவருக்கும் காண்பிக்கிறவர்களாய் காணப்படும்படி பிதாவே நீர் அனுகிரகம் செய்தருளும். உம்முடைய கரத்திலே சகலவற்றை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 42 20 20 20 691, IFS கோட் SPIN 0061767. அதே போல்
சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க் சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 120054949490. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 94473750. அருமையானவர்களே, ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள்.